ஹலோ கைஸ், வெல்கம் டு வினிமோர் வரைக்கும். இப்போ வந்து பார்ட் 27 அதான் கைஸ் பார்க்க போகிறோம். சாப்டருக்குள்ளே போகலாம் கைஸ். இந்த மாதிரி சாப்டரோட ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி அந்த சில்வர் ட்ரான் வந்து அந்த விண்ட் ட்ரான் கிட்ட வந்து நான் உன்னை தனியாக தானே வச்சோன்னா, ஆனால் நீ இந்த மாதிரி கூட கூட்டிகிட்டு வந்திருக்க. அது மட்டும் இல்லாமல் நீ ரொம்ப நாளாக வந்து என்னை வந்து டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்திட்டு இருக்க, ஒரு ரெஸ்பெக்டாகவே பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லும்போது அந்த விண்ட் ட்ரான் வந்துட்டு அதை பற்றி அப்புறமேல் பேசிக்கலாம். இப்போ எதுக்கு என்னை வந்து அவசரமாக இங்கே கூப்பிட்டு என்னை தனியாக பேசணும்னு சொன்னால் அந்த விஷயத்தை மட்டும் பேசு சில்வர் ட்ராகன் அப்படின்னு சொல்லும்போது அந்த சில்வர் ட்ராகன்ட்டு நான் வந்து இந்த மாதிரி அந்த அஸ்மிலுங்கிற அந்த காட் ஆஃப் இன்சைட் அதுக்கு கான்ட்ராக்டாக அதுக்கு சர்வெண்ட்டான ட்ராகன் வந்து நீ பிடிச்சிட்டு போயிட்ட. இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீ வந்து இந்த மாதிரி ட்ராகானிக் ஸ்கில்ஸ் வந்து கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனியே, அந்த மாதிரி அவனை வந்து காணோம். அந்த மாதிரி அவனோட கான்ட்ராக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன குழந்த தான். அது மட்டும் இல்லாமல் இந்த அஸ்மில் கான்ட்ராக்ட்னு சொல்ல போகிற ட்ராகனுமே வந்து ஒரு சின்ன குழந்தை தான் கைஸ். அது வந்து ரொம்ப பழமையான ட்ராகன்லாம் கிடையாது. அது இப்போதைக்கு இந்த ட்ராகன்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது அது ஒரு சின்ன குழந்த மாதிரி தான். அவனை கூட்டிகிட்டு போய் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, இந்த மாதிரி அவனோட கான்ட்ராக்டர் இந்த மாதிரி அவளோட லைஃப் வந்து இந்த மாதிரி த்ரெட்டில் இருக்குது, அதாவது டேஞ்சரில் இருக்குது, நீ எங்கேயும் கூட்டிகிட்டு போயிருக்க, டக்குன்னு கொண்டு போய் அவனை வந்து எடுத்த இடத்துலேயே கொண்டு போய் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லும்போது அந்த விண்டுட்டாருன்ட்டு அது வந்துட்டு கேட்டோடனே வந்து இந்த மாதிரி கேக்க புக்கன்னு சிரிக்குங்க இந்த சில்வர் ட்ராகன் பார்த்துட்டு. அந்த சில்வர் ட்ராகன்ட்டு இதில் உனக்கு சிரிக்கிறதுக்கு என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த விண்டு ட்ராகன் வந்துட்டு நீ வந்து இந்த மாதிரி இவனை கேட்குறதுக்கு தான் நீ வந்து என்னை தனியாக வர சொன்னியா, நான் வந்து இந்த ரீசன் நான் எதிர்பார்க்கல, சரி அதை பற்றி நீ எதுக்கு கேட்குற, நான் வந்து உனக்கு ஒரு நல்ல அட்வைஸ் கொடுக்குறேன் சில்வர் ட்ராகன். நீ இந்த மாதிரி ஜிப்பில் ஃபேமிலியோட மேட்ரஸில் வந்து இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது தான் வந்து உனக்கு நல்லது. நீ தேவையில்லாமல் இந்த மாதிரி வந்து ஜிப்பில் ஃபேமிலியோட மேட்டரில் வந்து இன்வால்வ் ஆகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லும்போது அந்த சில்வர் ட்ராகன் வந்துட்டு கடுப்பாயிட்டு நீ என்னவே மாட்டுறியா, மரியாதையாக அவனை கொண்டு வந்து விடு, இல்லை உன்னை இங்கேயே உன்னை கொண்டு புதைச்சிடும் அப்படின்னு சொல்லும்போது அந்த விண்டு ட்ராகன் வந்துட்டு சரி சில்வர் ட்ராகன், நான் வந்து உனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன், இந்த மாதிரி நீ வந்து உன்னோட கான்ட்ராக்டர் ஆனியா வந்து எங்ககிட்ட கொடுத்துரு, அப்படி நீ கொடுத்துட்டீங்கன்னா வந்து நாங்கள் வந்து உன்னை உயிரோட விட்டுறோம் அப்படின்னு சொல்லி அந்த விண்டு ட்ராகன் வந்து சொல்லிட்டு இருந்துச்சு. அப்போ அவன் கூட வந்து அந்த வைஸ் பேட்ரியாக், அந்த சிப்பில் ஃபேமிலி வைஸ் பேட்ரியாக் அவன் கூட தான் நின்றுட்டுருப்பான் அந்த ட்ராகன் மேலே. அவர் வந்து அந்த அதுலேருந்து இந்த ட்ராகன் வந்து இந்த மாதிரி அந்த ஆனியாவை கேட்கும்போது வந்து நமக்கு தெரியுது இவங்க வந்து ஏதோ ஒரு மெத்தடு தான் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கான்ட்ராக்டரை வந்து ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி அவங்கள கொண்டுட்டு அப்புறம் அவங்களோட ட்ராகன் வந்து அவங்களுக்கு கீழே எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவங்களோட கோல் வந்து அந்த எல்லா ட்ராகனுமே வந்து இப்போ ஜிப்பில் ஃபேமிலியில் தான் மேக்ஸிமம் ட்ராகனே இருக்குங்க. இந்த ரன் சேனல் ஃபேமிலி வந்து ஒரே ஒரு ட்ராகன் தான் இருக்கும், அது நம்ம மூரக்கான் மட்டும்தான். மற்றதெல்லாம் வந்து இந்த எம்பையர், இந்த ஜிப்பில் ஃபேமிலி தான் நிறையா இருக்கும், அப்புறம் எம்பையரில் சில ட்ராகன்ஸ் இருக்கும். அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த சில்வர் ட்ராகன்ட்டு சரி அப்படின்னு நான் உனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன், இந்த மாதிரி நீ கூட்டிகிட்டு போனிய அந்த அஸ்மில் கான்ட்ராக்டரோட ட்ராகன் அதை நீ வந்து திரும்ப கொண்டு வந்து விட்டுரு, அப்படி கொண்டு வந்து விட்டேன் உன்னை வந்து வழி இல்லாமல் சாகடிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போது அதே டைமில் வந்து அந்த சில்வர் ட்ராகன் வந்து விண்டு யூஸ் பண்ணி அந்த சில்வர் ட்ராகன் வந்து அட்டாக் பண்ணுது. ஆக்சுவலாக அது வந்து விண்டு ட்ராகன், அது வந்து விண்டை கட்டுப்படுத்தும். அப்படி விண்டு கட்டுப்படுத்தும் போது அது வந்து தடுத்து அது வந்து ட்ரூ ட்ராகன் ஃபார்முக்கு மாறி இருந்துச்சு அந்த ஒயிட் ட்ராகன். அதுக்கப்புறம் அந்த சில்வர் ட்ராகன்ட்டு அதை தடுத்துட்டு இதெல்லாம் நான் ஒன்றும் பண்ணிடுறது அப்படின்னு சொல்லும்போது அந்த வைஸ் பேட்ரியாக்கு இருந்துட்டு ஆமாம் இது ஒன்றும் பண்ணாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மானாவை ரிலீஸ் பண்ணுவாங்க. இவன் வந்து ஒரு 9 ஸ்டார், அதாவது அந்த டெமிகார்டு அட்டைன் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி 10 ஸ்டார் தாண்டி போகணும், ஆனால் வந்து அந்த 10 ஸ்டாருக்கு கீழே இப்போ 9 ஸ்டார். இவனும் வந்து சாதாரணமான ஆளுக்கு இல்லை கைஸ், வந்து மெஜிஷியன்லேயே வந்து 9 ஸ்டாராக இருக்கான். வைஸ் பேட்ரியாக்காக இருந்தாலும் இவனும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆள் தான் மேஜிக் யூஸ் பண்ணுறதில்ல. அவன் வந்து யூஸ் பண்ணி ஸ்கையில் வந்து ரிலீஸ் பண்ணும்போது அதை சுற்றி ஒரு ஆப் மாதிரி க்ரியேட் பண்ணும், அதாவது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு டொமைன் ஷேப்பில் க்ரியேட் ஆகும். அப்படி பார்த்துட்டு ஹீரோ வந்துட்டு இவனை வந்து இந்த மாதிரி கேசலில் கூப்பிட்டு அவனை வெளியில் நிற்க வச்சுட்டு மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் உள்ள கூட்டி அவங்க அப்பா வந்து வர சொல்லியிருப்பார்ல கைஸ், இந்த மாதிரி ஜின் வந்து இந்த 5 ஸ்டாராக ப்ரொமோட் ஆனதுக்கு அவன் தான் ஆக்சுவலாக அது ஹீரோ வந்துட்டு இவன் வந்து என்ன தான் இருந்தாலும் ரன் சேனல் ஃபேமிலியில் வந்து எங்கள் அப்பா முன்னாடி வந்து இவன் ஒரு சின்ன புழுவாக இருந்தாலும் இவனும் கொஞ்சம் பவர்ஃபுல் தான், இவன் இந்த மாதிரி 9 ஸ்டாரோட ஃபைட்டை வந்து நான் பார்த்தது கிடையாதுன்னு சொல்லி ஹீரோ வந்து அங்கே நின்று பேசிட்டு இருப்பார். பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பிளாக் ட்ராகன்ட்டு இவனுக்கு பண்ணுறது தப்பாக இருந்தாலுமே இவனுக்கு ரொம்ப அரகண்ட்டாக நடந்துக்கிறான், எனக்கு ஒரு திமுறாடா இவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பிளாக் ட்ராகன் பேசிகிட்டு இருக்குங்க. ஹீரோவாக அந்த பிளாக் ட்ராகன் மாறி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த விண்டு ட்ராகன் இருக்கும்ல அது வந்துட்டு வந்து இந்த விண்டு பிரத்தை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிடும். அட்டாக் பண்ணோன்னுமே வந்து அந்த அதுக்கப்புறம் இவன் இருப்பான் தெரியுமா, அந்த இவன் வைஸ் பேட்ரியாக், அவனும் வந்து இந்த மாதிரி
அந்த விண்டு பிரத்தில் வந்து இவனோட தண்டர் ஸ்ட்ராமை மிக்ஸ் பண்ணி அனுப்புவானுங்க கைஸ். ரெண்டு இப்போ விண்டும் அந்த தண்டரும் ரெண்டும் சேர்ந்து அந்த சில்வர் ட்ராகன் வந்து அட்டாக் பண்ணுறக்கு வந்துட்டு இருக்கும். அந்த சில்வர் ட்ராகன் வந்துட்டு இதை நான் வந்து டாஜ் பண்ண அப்படின்ட்டு பறக்க ட்ரை பண்ணும்போது வந்து அதனால் பறக்க முடியாது. ஏன்னா அந்த விண்டு வந்து எப்படி இந்த மோரக்கான் வந்து ஷேடாவை கட்டுப்படுத்தோ, இந்த சில்வர் ட்ராகன் வந்து இந்த மாதிரி டைமை கட்டுப்படுத்தோ, அதே மாதிரி இந்த விண்டு ட்ராகன் வந்து சுற்றி இருக்கிற விண்டு எல்லாத்தையுமே கட்டுப்படுத்திட்டு இருக்கும். அதோட பர்மிஷன் இல்லாமல் வந்து யாருனாலையும் பறக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது அந்த விண்டு ட்ராகன்ட்டு நீ என்ன இந்த மாதிரி பறந்து போகலான்னு நினச்சியா சில்வர் ட்ராகன், உன்னால் வந்து இந்த மாதிரி பறந்து போக முடியாது என்னோடய பர்மிஷன் இல்லாமல், நீ வந்து இதில் சிக்கிக்கோ அப்படின்னு சொல்லும்போது அந்த அட்டாக் வந்து அந்த சில்வர் ட்ராகன் நோக்கி வந்துட்டு இருக்கும். அப்போ ஹீரோ வந்துட்டு மோரக்கான் நீ ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லும்போது மோரக்கான்ட்டு இல்லை கிட், இது வந்து நீ நினைக்கிற மாதிரி வந்து அவளும் ஒன்றும் ஆகாது, எனக்கு தெரியும் அவங்க வந்து பவர்ஃபுல்லான அட்டாக் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீ வந்து சில்வர் ட்ராகன் வந்து ரொம்ப குறைச்சி மதிப்பிடுற, அவங்களும் வந்து அந்த தப்பு தான் பண்ணியிருக்காங்க, சில்வர் ட்ராகன் வந்து ஈஸியாக தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த அட்டாக் வரும்போது இந்த சில்வர் ட்ராகன் வந்து அதோட ஹெட்டுக்கு மேலே ஒரு ரிங்கு மாதிரி க்ரியேட் ஆகுங்க. அது வந்து ஒரு டைம் ரிங் மாதிரி. அந்த ரிங்கை யூஸ் பண்ணி வந்து அந்த மேஜிக் அப்புறம் அந்த விண்டு பிரெத் இருக்குமில்ல, அது ரெண்டத்தையும் வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஸ்டாப் பண்ணுன்னு இருந்துட்டு அந்த வைஸ் பேட்ரியாவுக்கு இருந்துட்டு சிரிப்பான், நான் நினச்சவங்க கூட பார்க்கல இந்த மாதிரி உன்னால் மேஜிக்கையும் நிறுத்த முடியும்னு சொல்லிட்டு, உண்மையிலே இது அற்புதம் தான், உன்னை என்னாலும் சரி எங்கள் கிளானுக்கு கீழே எடுத்தே ஆகணும் சில்வர் ட்ராகன் அப்படின்னு சொல்லும்போது அந்த விண்டு ட்ராகன் கிட்ட போய் இந்த வைஸ் பேட்ரியாவுக்கு வந்து கமான் விண்டு ட்ராகன் நீ வந்து அட்டாக் பண்ணு, 2 பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த விண்டு ட்ராகன் வந்து நகராமல் நிற்கும். இவர் வந்துட்டு கத்திக்கிட்டு இருப்பான் அந்த வைஸ் பேட்ரியாக்கில்ட்டு, என்ன பண்ணிகிட்டு இருக்க, அவனை அட்டாக் பண்ணுன்னு சொல்லும்போது அந்த விண்டு ட்ராகன்ட்டு என் பாடி வந்து அசைக்கவே முடியல, இதுதான் வந்து இந்த பவர் ஆஃப் டைமா, என்னால் பாடி வந்து அப்படியே ஸ்ட்ரக்கான நிலமையில் வந்து அப்படியே நின்றுச்சு அப்படின்னு சொல்லும்போது மேலே வந்து அதை எப்படி பறந்துட்டீங்கமோ அதே இதில் வந்து டைமை வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருப்பாங்க இந்த சில்வர் ட்ராகன். அதுதான் இந்த சில்வர் ட்ராகனோட யூனிக் பவர். இது வந்துட்டு மேலே பறந்து போய் அந்த விண்டு ட்ராகனோட அந்த காலை பிடிச்சி இழுத்து தரையிலேயே போட்டு ஒரு அடி அடிச்சிருங்க. அடிச்சோடனே வந்து அது கீழே மயங்கி விழுந்துடும். அதாவது அது என்ன தான் விழுந்துதான் அது ஒரு சின்ன அசைவும் கூட அதனால் அசைய முடியாது, ஏன்னா அது வந்து ஃப்ரீஸ் ஸ்டேட்டில் இருக்கும். ஆனால் அந்த பெயின் இந்த டெத்தெல்லாம் வந்து அதுக்கு நடக்கும், ஆனால் அந்த மூவ்மெண்ட் மட்டும் அதோட பாடி மூவ் பண்ண முடியாது ஒரு சின்ன இன்ச்சும் கூட. அதுக்கப்புறம் வந்துட்டு கீழேருந்து கத்திட்டு இருப்பான் விண்டு ட்ராகனை அப்படின்னு சொல்லும்போது இந்த சில்வர் ட்ராகன் வந்து இருந்துட்டு, நீ என்ன நினச்ச, உன்னை மாதிரி பள்ளி வந்து எனக்கு ஈக்குவல் நினச்சிட்டு இருக்கியா, நீ யாரு கூட சண்டை போட்டிருக்கீன்னு மறந்துட்டியா விண்டு ட்ராகன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விண்டு ட்ராகனோட கதையை வந்து இந்த சில்வர் ட்ராகன் முடிச்சுட்டு இருந்துட்டு அவன் கீழே வந்து கத்திட்டு இருப்பான், உன்னை சும்மா விட மாட்டேன் சில்வர் ட்ராகன் அப்படின்னு சொல்லும்போது சில்வர் ட்ராகன்ட்டு வாயை மூடி மெஜிஷியன், நீ யாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்க, அடுத்து உனக்கு தான்டா இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த மெஜிஷியன் வந்துட்டு, ஏய் சில்வர் ட்ராகன் நீ சொல்கிறது கரெக்டு தான், இந்த மாதிரி ஸ்ட்ராங்கானவங்க தான் வந்து எப்போவுமே வந்து வீக்கானவங்களை வந்து ஆட்டி படைக்கணும், இப்போ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறது நீ கிடையாது நான் தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த சில்வர் ட்ராகனே நினைக்கிது, நான் இந்த மாதிரி விண்டு ட்ராகனை வந்து கொன்னுட்டேன், ஆனால் வந்து எனக்கு அந்தளவுக்கு வந்து இப்போ பவர் கிடையாது, நான் அந்த மாதிரி அந்த கிட்டையும் இந்த மாதிரி மூரக்கானையும் சேர்த்து அந்த மெஜிஷியனை போடுத்தணும்னு சொல்லும்போது அந்த மெஜிஷியன் வந்துட்டு அவன் சட்டைக்குள்ளேருந்து கையை விட்டு ஒரு ஆப் எடுப்பாங்க. அது ஆப்புன்னு சொல்லுவாங்க, அது வந்து ஆர்ஜின் ஆஃப் ஆப். அந்த ஆப்பை பார்த்தோன்னே மூரக்கான்ட்டு இது எப்படி அவங்ககிட்ட இருக்குது, இதை வந்து நான் ஏற்கனவே அழிச்சிட்டேனே, இது வந்து மெஜிஷியன் ஸ்கைலுக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு என்ன மோர்க்கானது அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுது. இது வந்து ஒரு ஆபு, இந்த ஆபில் வந்து எல்லா கடவுளோட சக்தியும் இருக்கும், இது வந்து ஏதாவது உலகம் வந்து டெஸ்ட்ரக்டிவ் அதாவது அழிகிற நிலைமைக்கு போச்சுன்னா ஏதாவது சூழ்நிலை இந்த ஆர்பை யூஸ் பண்ணி நமக்கு வந்து அந்த உலகத்தை வந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த எல்லா கடவுள்களுமே சேர்ந்து இந்த ஆர்பை வந்து க்ரியேட் பண்ணாங்க. ஆனால் இந்த ஆர்போட எக்ஸிஸ்டன்ஸே வந்து இப்போது இந்த உலகத்துக்கு வந்து அழிவை கொண்டு வர மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இதை வந்து தப்பான கைக்கு போனால் வந்து இந்த உலகம் வந்து அவங்க தான் ஆட்டி படைப்பாங்க, அந்தளவுக்கு இது வந்து பவர்ஃபுல்லான ஆப். ஆனால் இது எப்படி இவனுக்கு கிட்ட போச்சு, இந்த மாதிரி மெஜிஷியனுக்கு கிட்ட வந்து நிறைய ட்ரிக்கு வச்சுருக்கானுங்க, இவனுக்கு நிறைய டேர்ட்டி ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கானுங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே வந்து அவன் வந்து அந்த ஆப்லேருந்து ஒரு ஏலியன் டைப்பில் ஒரு மான்ஸ்டர் வருங்க. இந்த வெனமில் எப்படி வெனம் வருது அந்த மாதிரி அது வந்து ஒரு ஏலியன் டைப்பில் வந்தோடனே வந்துட்டு அது கீழே அந்த மெஜிஷியன் நின்றுட்டுருக்கும்போது வந்து அந்த இது யூஸ் பண்ணி அந்த ஆபை யூஸ் பண்ணி அதுலேருந்து வந்துச்சுல ஒரு பீயிங் மாதிரி ஒரு உயிரினம், அது வந்து ஒட்டுண்ணி உயிரினம் வச்சுக்கலாங்க. அந்த ஒட்டுண்ணி உயிரினம் வந்து இந்த மாதிரி சில்வர் ட்ராகன் அட்டாக் பண்ணோன்னே இருந்துட்டு, அப்படி தான் சில்வர் ட்ராகன் இப்போ உனக்கு தெரியுதா யார் இப்போ வந்து ஸ்ட்ராங்கு அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் அட்டாக் பண்ண வரும்போது இந்த மாதிரி இந்த பிளாக் ட்ராகன் வந்து குறுக்க வந்துடும். அது வந்து மூரக்கான் ரூபத்தில் வராது, அது வந்து ஃபுல்லாக பிளாக் ட்ராகனைஸ் அதாவது ட்ராகன் உருவத்தில் தான் வந்து இருக்கும்போது
இந்த மாதிரி மெஜிஷியன் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு பழமையான பிளாக் ட்ராகன் வந்து 2 தான் இருக்கணும். ஆனால் இப்போ உன்னோட ஷேடோ பவரை பார்க்கும்போது நீ வந்து ரன் சேண்டலில் சேர்ந்தவன் தான் எனக்கு தெரியுது. மோரக்கான், நான் வந்து சில்வர் ட்ராகன் தான் எனக்கு கீழே எடுக்கும்னு நினச்சேன். ஆனால் இந்த மாதிரி நீ வந்து எனக்கு அன்எக்ஸ்பெக்டட் கெயின் அப்படின்னு சொல்லி இவன் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து இதிலே தெரிஞ்சிச்சு இவனுக்கு இந்த கான்ட்ராக்டரை வச்சு தான் ஏதோ யூஸ் பண்ணி இந்த ட்ராகன்ஸ் எல்லாம் அவனுக்கு கீழே கொண்டு வந்துட்டு இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ அவன் வந்து இப்போ அந்த கான்ட்ராக்ட் கீழே எடுக்கிற நிலைமை இல்லை. இந்த மாதிரி ஆபை பார்த்தோன்னே அவங்க 2 பேர்த்தையும் போட்டு தள்ளுற நிலைமையில் தான் இருப்பான். ஏன்னா இவங்களை பற்றி இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வெளியே ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா வந்து அது இவங்களுக்கு சரியான கேவலமாக, அதாவது ஒரு இந்த மாதிரி கேவலமான ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறவங்க வந்து ஏற்கனவே இது இவனுக்கு ஆன்சியன்ட் டைம்ஸ்லேருந்தே பண்ணிகிட்டு இருக்கிறவனுக்கு தான். ஆனால் வந்து இதை வந்து லீக் பண்ணக்கூடாது, அதனால் வந்து இதோட விட்னஸே யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்தையுமே கொல்றக்காம ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ அவனுக்கு 2 பேருமே சண்டை அந்த பிளாக் ட்ராகன், சில்வர் ட்ராகன், ஹீரோ இப்போ எல்லாருமே வந்து சண்டை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது இவன் வந்துட்டு சரி இரு நான் என்னோடய பழைய ஃப்ரெண்டை வந்து தூக்கத்துலேருந்து எழுப்புறேன்னு சொல்லிவிட்டு அந்த விண்டு ட்ராகனை போய் எழுப்புறதுக்கு இந்த ஆர்பை யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆர்பு போய் ஒரு மாதிரி ஸ்பெல்லாக கேஸ்ட் பண்ணி அந்த இறந்து போன அந்த விண்டு ட்ராகன் வந்து திரும்ப உயிரோடு கொண்டு வந்துடும். உயிரோடு கொண்டு வந்தோடனே வந்து இருந்துட்டு எப்படி நான் வந்து உண்மையிலேயே செத்துட்டேன்னு நினச்சேன், ஆனால் திரும்ப வந்து உயிரோட வந்துட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு உன்னை சாப்பிட்டது என்னை மன்னிச்சிக்கோ என்னோட நண்பா அப்படின்னு சொல்லி அந்த வைஸ் பேட்ரிகன் சொல்லிகிட்டு இருப்பாங்க. சொல்லிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு மோரக்கா நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த விண்டு ட்ராகனும் சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி 2 பேருமே இப்போது சண்டை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிளாக் ட்ராகனும் இந்த விண்டு ட்ராகனும் அப்படி சண்டை கட்டிகிட்டு இருக்கும்போதே வந்து அந்த விண்டு ட்ராகன் வந்துட்டு இந்த மாதிரி மோரக்கானை பார்த்து நீ ரொம்ப வீக் ஆகிட்ட மோரக்கான், நான் வந்து இந்த மாதிரி ஆன்சியன்ட்டோட ஹிஸ்ட்ரி வந்து மாற்றி எழுத போகிறேன், என்னை மாதிரி ஒரு ட்ராகன் வந்து ஒரு லெஜெண்டரி ட்ராகனை வந்து போட்டு தள்ளதான் இப்போ ஆன்சியன் மாறப்போகுது அப்படின்னு சொல்லும்போது என்ன உளறிட்டு இருக்காரு, நீ ஒரு பணம் தான்டா, உன்னை திறமை நான் பணத்துக்கே நான் அனுப்பி நீ பணமாகவே ஆக்கிற அப்படின்னு சொல்லும்போது அந்த விண்டு நீ மறுபடியும் உன்னோட தூக்கத்துக்கே போ அப்படின்னு சொல்லி எல்லாருமே அட்டாக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு அந்த ஹீரோ படகுல வரும்போது அந்த மோரக்கான் வந்து ஒரு மாதிரி லைட் ஸ்பெல்லை கேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அது அந்த டெக்னிக் யூஸ் பண்ணிவிட்டு ஹீரோ வந்து அந்த மெஜிஷியன் கிட்ட வருவாங்க. மெஜிஷியன் கிட்ட வரும்போது நீ இங்கே வந்துட்டு அப்படி போய் உன்னோட கதையை நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ பக்கத்தில் வந்து அந்த ஃப்ளாஷ் பாம் மாதிரி ஆன் பண்ணிடும். அது வந்து இவனுக்கு கண்ணே போயிடும். அதாவது கண்ணு கூசுங்க, பயங்கரமாக கூசும், கண் எரிச்சல் உண்டாக்கும். அதை பார்த்துட்டு இந்த விண்டு ட்ராகன்ட்டு பார்ட்னர் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது திரும்ப வந்து இவனை காப்பாற்ற வரும்போது ஹீரோ வந்து அந்த பின்னாடி மோரக்கான்ட்டு இந்த மாதிரி ஜின் அதுலேருந்து டாச் பண்ண அப்படின்னு சொல்லும்போது அதை டெய்ல் வச்சு அட்டாக் பண்ணும்போது ஹீரோவுக்கு வந்து பயங்கரமான ஒரு அடி விழுகும். அவர் போய் அந்த கல்லையெல்லாம் உடச்சிட்டு போய் ஒரு இடத்துல வந்து நல்லா பயங்கரமாக அடி வாங்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. உட்காந்துட்டு இருக்கும்போது உன் கதையை முடிச்சிடறேன் இருன்னு சொல்லிட்டு அந்த அந்த ஒட்டுணு உயிரினமும் அப்புறம் இந்த ட்ராகன் பெத்து 2மே வந்து ஹீரோவை நோக்கி வந்துட்டு இருக்குங்க. ஹீரோன்ட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருப்பார். இப்போ ஹீரோ வந்து ஒரு சின்ன தப்பான முடிவு எடுத்தாலும் வந்து அது ஹீரோ உயிருக்கே ஆபத்து. அந்த டைமில் தான் ஹீரோவுக்கு வந்து ஞாபகம் வருது இந்த மாதிரி அவங்க அக்கா கொடுத்துருப்பாள்ல கைஸ் ஒரு பெண்டன்ட் மாதிரி, அதுக்கு வந்து இந்த மாதிரி மேஜிக் நம்ம யூஸ் பண்ணுற மேஜிக் வந்து என்ஹான்ஸ் பண்ண முடியும். 5ஆவதுல 5 ஸ்டார் மேஜிஷியனோட மேஜிக்ஸ் எல்லாம் வந்து இதை வந்து நல்லிஃபை பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் 3ஆவதாக அந்த பெண்டன்ட்டுக்கு வந்து ஒரு பவர் இருக்குது. இந்த மாதிரி வந்து அவங்க அக்கா என்ன சொல்லியிருப்பா பர்த்டே கொடுக்கும்போது நீ என்னன்னாலும் சரி இந்த மாதிரி உனக்கு உயிருக்கு வந்து ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா நீ வந்து அதை யோசிக்காமல் க்ரஷ் பண்ணிட்டு நான் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் வந்து உன்னை காப்பாற்ற வருவேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு மீனிங் வந்து இந்த பெண்டன்ட்டுக்கு வந்து சமனிங் பவர்ஸ் இருக்குது கைஸ். அதை க்ரஷ் பண்ணுற மூலமாக வந்து லூனா எங்கே இருந்தாலும் சரி என்ன பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி அவளை வந்து டக்குன்னு வந்து ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வந்து சமன் பண்ணி விட்டுரும். ஹீரோ வந்து இருந்துட்டு அது டைம் பக்கத்தாடி நெருங்கும்போது கரெக்டாக அந்த பெண்டன்ட்டை வந்து க்ரஷ் பண்ணிடுவார். அப்படி க்ரஷ் பண்ண அடுத்த செகண்டே வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சமனிங் சர்க்கிள் வந்து வானத்துலேருந்து கீழே வந்து அந்த தரையில் விழுவுங்க. சுழுந்தோன்னே இருந்துட்டு ஹீரோ வந்து உட்காந்து பார்த்து சிரிச்சுட்டு இருப்பார். சிரிச்சுட்டு இருக்கும்போது வந்து ஒரு அவங்க அக்கா லூனா இருப்பாள் ஒயிட் வேல், அவள் வந்துட்டு பேசுகிறான், நீ வந்து என்னை வந்து இவ்வளோ நாட்களில் வந்து நீ வந்து இந்த பெண்டன்ட்டை வந்து க்ரஷ் பண்ணல அப்படின்னு நீ இப்போ க்ரஷ் பண்ணிக்கிறீன்னா வந்து உனக்கு வந்து உன்னாலேயே ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு சுச்சுவேஷன் இருக்கிற என்னோடய செல்ல தம்பி, நான் வந்து நீ இதை பார்த்துக்கிறேன், நீ வேடிக்கை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு லூனா வந்து அந்த இடத்துக்கு சமனாயிருவா கைஸ். இனிமேல் தான் வந்து அவளை ஏன் ஒயிட் வேல்னு சொல்கிறாங்க, அவள் ஏன் அந்த கிளான்லேயே பவர்ஃபுல்லான ஒரு ஆள்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ அவள் ஃபேஸ் பண்ணுறது வந்து இப்போ யாருமே வந்து இப்போ ஃபைட் பண்ணுற நிலமையிலேயே இருக்க மாட்டாங்க. அந்த சில்வர் ட்ராகன், அந்த மோரக்கான், ஹீரோ யாருமே இப்போ ஃபைட் பண்ணுற நிலமையில இருக்க மாட்டாங்க. ஆனால் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா
இந்த மாதிரி வைஸ் பேட்ரியாக் இருப்பான், டெட்டு அதாவது அன்டெட் கைஸ், அது அந்த அன்டெட் விண்ட் ட்ராகன் இருக்கும், அப்புறம் அந்த ஒட்டுணி உயிரினு இருக்குங்க கைஸ், இந்த ஆர்பிலேருந்து வந்தது. ஆனால் என்ன தான் வந்து அஃபண்டர் இந்த 3 பேர் இருந்தாலும் டிஃபெண்டர் வந்து இந்த லூனா மட்டும்தான், ஒயிட் வேல் மட்டும்தான். அப்போ ஒயிட் வேல் வந்து அவள் வந்து எப்படி அந்த 3 பேர்த்தையும் வந்து போட்டு தள்ளுறா அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறீங்க. நீங்கள் வந்து இனிமேல் தான் கைஸ் பார்க்க போகிறீங்க ஒயிட் வேல் லூனாவோட பவர்னா என்னென்னு. ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணால். அது வரைக்கும் பை கைஸ். லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு 1K ரீச் பண்ணிடலாம். ஹெல்ப் பண்ணுங்க கைஸ். உங்கள்கிட்ட தான் கேட்க முடியும். கமெண்ட் பண்ணுங்க கைஸ். கூடிய சீக்கிரத்துலேயே வந்து இந்த சீசன் 1 முடிஞ்சுது. நம்ம கூடிய சீக்கிரத்துலேயே முடிஞ்சிடும் கைஸ். நான் வந்து இன்னும் ஒரு 15 டேஸில் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு நியூ மன்வா என்ன போடலான்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் அந்த மாதிரி போடுறேன். வெல் கைஸ், நியூவாக சொல்லுங்கள் கைஸ். ஏற்கனவே போட்ட சேனலில் சொல்லாதீங்க. இதுவே வந்து ஏற்கனவே நம்ம ஒரு நண்பர் வந்து போட்டிருக்கிற ஒரு சேனலில் வந்து அதை தான் நான் வந்து ஒரு ப்ரோ வந்து நம்மக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுங்காட்டி நான் வந்து இதை போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு நியூ மன்வா சொல்லுங்கள். யார் எந்த சேனல்லையுமே போடாமல் சொல்லுங்கள், அதுதான் யூனிக்காக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து அந்த சேனல்லையும் பார்க்கலாம், இந்த சேனல்லையும் பார்க்கலாம். அவங்களும் நான் வந்து மற்ற சேனலை பார்க்க வேணாம், மற்ற சேனல்லையும் பாருங்கள், எல்லா சேனல்லையும் பாருங்கள் கைஸ். புதுசாக பாருங்கள். அனிமி மாதிரி இதை வந்து கம்மியாக இல்லை கைஸ். இது மானம் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு புதுசுன்னா ஒரு ஜான்ரா சொல்லுங்கள். டஞ்சன் கிளைமா, இல்லை இந்த மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸ் வேர்ல்டு அந்த பேஸ் பண்ணியா, இல்லை இந்த மாதிரி சூப்பர் நேச்சுரல் அந்த மாதிரி சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு மான்வா செலக்ட் பண்ணி நானே ஒரு நியூ மான்வா போடுறேன். எல்லா மான்வாவும் பார்க்கலாம் கைஸ். நீங்கள் ஒருத்தங்க பார்த்ததையும் வந்து திரும்ப பார்க்கணும்னு நினைக்காதீங்க. நம்ம எல்லா சேனல்லையும் பார்க்கலாம். நீங்கள் எல்லா சேனல்லையும் பாருங்கள், ஒரு சேனலை மட்டும் பர்சனலாக பார்க்காதீங்க. எல்லா சேனல்லையும் பாருங்கள், எல்லா சேனல்லையும் போடுறது எல்லா மான்வாவுமே பாருங்க கைஸ். மான்வாங்கிறதும் வந்து அதுவும் ஒரு குட் ஹேபிட் தான் படிக்கிறதுல. அது காமிக்ஸ் மாதிரி இல்லை. இதுலேயும் வந்து எப்படி அனிமியில் ஒரு நல்ல இதெல்லாம் சொல்கிறாங்களோ அதே மாதிரி மான்வாலியும் வந்து இந்த மாதிரி சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸ், இந்த மாதிரி ஹியூமன்ஸ்க்கு பற்றி நிறைய விஷயத்த பேசுகிறதும் மான்வா தான் கைஸ். அனிமி மாதிரி தான் மான்வோம். ஆனால் எல்லாத்தையுமே பாருங்கள். ஒரே சேனலில் போட்டதே திரும்ப இன்னொரு சேனலில் போகிறதுக்கு சஜஸ்ட் பண்ணாதீங்க கைஸ். ஒரு நியூ மான்வா சொல்லுங்கள், நான் நியூ மான்வா போடுறேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் சாப்டர் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை.